எத்தனை மணிக்கு? சரி காலையில் வரேன். இப்போ வர முடியாது, நான் வேற கூத்துல இருக்கிற நான் பாதியில் வந்துருக்குங்க. யார் அண்ணன் விட்டு கூத்துது ஐயா இருக்கிறார்ல, நம்ம ஐயா நம்ம காஞ்சிபுரத்து ஐயா எம்பி ஐயா இருக்கிறார்ல, அவங்க அப்பா இருக்காரு, அதுக்காக கூத்தாடிக்கிறோம். அதெல்லாம் பாதிலெல்லாம் வர முடியாது, காலையில் வந்து பார்க்குறேன். என்ன சரி வர வைங்க, நான் வேற யார்த்தாலும் வந்துடுவேன் பாதியில். இது ஐயா விட்டு கூத்தால என்னதான் ஆச்சுப்பா? எங்கள் மாமியார் வயசு கொட்டுக்குதாம்மா. அது இப்போ போன் பண்றாங்க, உங்க மாமியார் வயசுக்கு வந்துச்சு வா, உங்க மாமியார் வயசுக்கு வந்துச்சா. என்னம்மா எங்க மாமியார் வயசுக்கு வந்துட்டா உனக்கு என்னம்மா? ஏய் இவ்வளவு நாளமா இன்னுமா வயசுக்காரமா இருந்தது புரியுதியா? எங்க சின்ன மாமியாருமா. என்ன விடுந்தாய்? வந்தால் அலங்காரி மாறி மாடனது மாது போல கொஞ்சம் கடந்து கோதையால் வந்தார். ஆமா எங்க வாயிருங்கம்மா? நான் யாரோடைய மகன்? கொந்தள தேசத்தை ஆண்டு வந்து ஆமா கோமகன் பெற்றெடுத்த ஒரே மகன் நான். ஒரே மகன். நான் யாரையும் மறந்திருக்கின்றேன். இந்த அச்சனாபுரத்தை ஆண்டு வந்து ராமலிங்கமனை இங்கெடுத்து ஆமா ஒரே புதல்வன். ஆமா என் கணவருடைய நமதேன். ஆமா நல்ல தமிழ் சொல்வாங்க. நல்ல தமிழ் சொல்லுவாங்க. நல்ல தமிழ் மனிதனும் கூட என்னுடைய நமதேன் அலங்காரி. உன் அலங்காரத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணுமா, முந்துதான் அலங்காரம். நான் பாக்குறியா? பயந்துருவனு பார்க்க வேண்டிய ஆளெல்லாம் என்ன கோலத்தில் இருக்கிறாரு தெரியல. ஏய் இந்த அச்சனாபுரத்தில் ஆமா யான் உரையிட்டு பார்த்தாலும் சைலண்ட் குறையில்லாமல் வாழ்ந்து வைக்கின்றேன். குறையில்லாம வாழ்ந்து வருங்க. என்னதான் குறையில்லாம வாழ்ந்தாலும் மனதில் பெரிய கையை கட்டமைச்சு தரைச்சு எது தெரியுது? பொம்பளை மேல எங்கட கையில பொறம்பு. ஒரு பொம்பளை ஐது இருந்தா ஒரு மனுஷ கூட இருந்தா ஒரு ஆத்துல சொல்லட்டுமா? இப்போ ஆம்பளைங்க நாங்க ரோட்ல ஐதுன்னு வரோம், நீங்க பொம்பளைங்க எப்படி எங்களுக்கு ஆத்துல சொல்லுங்க? ஆம்பளை ஐத மட்டும் பொம்பளை யாரும் வந்து வரலாம், பொம்பளை ஐத மட்டும் ஆம்பளை அழாதமான்னு சொல்லுவாங்க. பெண்கள் மனது இலகிய மனது, தாய் மனது, பெண்கள் மனது. அப்ப ஆம்பளை மனுஷன் நாய் மனுஷா? இதுல என்ன உனக்கு சந்தேகம் நினைக்கிறேன்? அப்படி ஒரே ஒரு குறை. என்ன குறை? ஒரு குடும்பத்துல மச்சன பிள்ளைங்க 10 பேர்களா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல மச்சனமார் 10 பேர்களா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு நாத்தனார் இருந்தா அந்த குடும்பத்துல குழப்பம். ஆமாமா, நீ நினைக்கிறதா கரெக்ட். ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா மச்சன பிள்ளைங்க 10 பேர் இல்ல 15-20 பேர் இருக்கலாம். ஏன் அவசர வச்சுட்டு உபயோகப்படுவாங்க. ஒரு நாத்தனார் இருந்தாதான் அந்த குடும்பமே நாரி போடுது. அப்படி எனக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறா. ஆமா, அவை பேர் தான் நல்ல தங்கன்னு சொல்லுவாங்க. சக்காலத்தி அந்த கண்டகாலிய சக்காலத்தி தடுத்தரம் பிடிச்ச ஏட நரசனி தேவடியா இருக்கா நாத்தனாரு? ஏமா நான் உன்னை தேவடியான்னு சொல்ல, நீ கை வாட்டமா நிக்கிறமா? என்னமோ நீ வாங்கி கட்டின்னு போறப்பா. ஓ நாரி போன கோவம். டேய் அப்படி என் நாத்தனாரு. ஆமா, எப்ப அரண்மனை வெளி போறோம் அப்பதான் நிம்மதி கிடைக்கும். அவ இருக்க வரையில் எனக்கு நிம்மதி கிடையாது. இருக்கட்டும், எனக்கு என்ன ஒரு காலம் வரும். காலம் வந்து திருட்டி நான் சக்கத்தை நண்டு கால் போட மாதிரி போடுறேன். என் கணவரை பாருங்க. யாரோ நம்மளுக்கு நேரத்துக்கு ஊருக்காது. அதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, என் பேர் அவங்க சொன்னாலும் யாருன்னு சண்டை வரும்.
தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்யணும் என்றால் நீங்களா முடிவெடக்கூடாது. தாய்க்கு தாயார் வளர்த்துக்கிறாங்க உங்க மனைவி அழகாரிமா. அந்த அம்மாவை கூப்பிட்டு ஆலோசனை கேளுங்க. என் தாய் தந்தை எங்களை விட்டு பிறந்த பிறகு ஆமா என் தங்கை கைக்குள்ள இருக்கும் பொழுது என் மனைவிதான் பெற்ற பிள்ளைகள் வாழ்த்து வளர்த்து கொண்டு வருகின்றார். வளர்த்து கொண்டு வர்றாங்க. அதனால் அதனிடத்தை தெரிவித்தால் தங்களுக்கு ஆமாங்க. ஒரு பொம்பளை பெருமை ஒரு பொம்பளைங்களுக்கு தான் தெரியுது. ஆமா ஆம்பளைங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டாருமா. இதுல என்ன சந்தேகம்? பொம்பளை பெருமை பொம்பளை தான் தெரிஞ்சு எதுக்காக சொன்ன தெரியுமா? எதுக்கு? எப்ப இந்த புடவை கட்டி வெளியில வந்தியோ எல்லா தாய் குழம்பெல்லாம் உன் புடவை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. நல்லா இல்லை சில டேய் என் ஜனமெல்லாம் சொல்லுது நல்லா இருக்குதுன்னு. ஆம்பளை என் தோம மக்கள் ஒரே ஒரு ஆள் வாய்ப்பு இருக்கிறாங்க. ஓ ஆம்பளை எல்லாம் அப்படியே சாக ஆயிட்டாங்கம்மா. இந்த புடவைக்கு நம்ம என்னதான் சொல்றது? வாய தோற முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க நிலைமை. ஆமா இது எந்தூர் துணிகள் நெட்ட இதுவா திருவள்ளூர் சென்னை சில்க். எவ்வளோமா ரேட்டு? ஐயோ அந்த படுபாவி 600 ரூபாய் வாங்கிக்கணும் முசாமி. ஏமா இந்த கொசு வலை 600 ரூபாய்? டேய் நான் தான் ஏமாந்தனும் இல்ல அவன் தான் என்ன ஏமாத்தனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 600 ரூபாய் கொடுக்கறது ஒண்ணு பிரச்சனை கிடையாது. 600 ரூபாய் உன் கையில வாங்கி கடை ஓனர் என்ன சொல்லி இந்த புடவை கொடுத்தாரு. அம்மா நீ கொஞ்சம் கருப்பா இருக்கிற உனக்கு எடுப்பா இருக்கும். கொஞ்சமா மீதி கருப்பெல்லாம் இல்ல உனக்கு நல்லா இருக்கும். நம்ம என்ன கலர்ன்னு காலையில் பார்த்தா தான் தெரிஞ்சு. உன் கலருக்கு இந்த புடவை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா அந்த புடவை கட்டி நீ ரோட்டு மேல சுத்தம் போது சுத்தம் எழுது என் கடை பேரு ஓஹோன்னு வரணும்னா உள்ள பாவடை கட்டாதமான்னு சொல்லவரு சொன்னாரா சொல்ல வரும்போது இந்த புடவை பாவாடை கூட கட்டாம வர முடியுமா? நான் என்னம்மா பண்ணுவேன்? இந்த புடவை நீ பாவடை கட்டாம கட்டி ரோட்டு மேல சுத்துறாங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் ஓட்டுக்காக வீட்டுக்கு மேல போறாங்க பாரு. அவங்க பின்னாடி கூட்டும் போது மொத்த கூட்டம் உன் முன்னாடி தான் வந்து நிற்கும். புடவை கட்டி வந்துக்குது அதுக்கு வேற சர்டிஃபிகேட் தராங்க. நல்லா இருக்கு. ஏய் சி தரது எங்க எங்க வீட்டுக்காரரு அந்த சுயம் சூப்பரா இருக்குது. ஏய் எங்க என் கணவரே உள்ளுகிறாருமா உள்ளுகிறாரு உள்ளுகிறாரு. என்னங்க சும்மான்னு இருக்காதா இவர் வாயு? என்னங்க பாடு